ஹலோ அண்ட் வணக்கம். இன்றைக்கி நம்ம லூலு ஹைப்பர் மார்க்கெட் வந்திருக்கோம். இது ஒரு சின்ன பர்ச்சேஸ் vlog தான். வீட்டில் வெஜிடபிள்ஸ் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே காலியாகிடுச்சு. ஸோ அதை ரீஃபில் பண்ணுறதுக்காக லூலு ஹைப்பர் மார்க்கெட் வந்திருக்கோம். இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கும். லைக் ப்ளூபெர்ரி, ராஸ்பெர்ரி, பிளாக் கரண்ட், ஒயிட் கரண்ட், அந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு தேவைப்பட்டதுன்னா அந்த மாதிரி ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கணுன்னா இங்கே வந்தோன்னா கொஞ்சம் ப்ரைஸும் கம்மியாக இருக்கும். ப்ளஸ் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்குங்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம லூலு வந்திருக்கோம். இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் காலையில் கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சுனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் லன்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு லூலோட ஃபுட் கோர்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே நம்ம அதாவது 2 பார்சல்ஸ் விச் மீன்ஸ் லைக் 1 kg ஆஃப் சிக்கன் பிரியாணி அண்ட் 1/2 kg ஆஃப் பன்னீர் டிக்கா பிரியாணி வாங்கியிருக்கோம். இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் என்ன அப்படின்னா, நம்ம இந்த சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணுறதுனால மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸை இந்த சிக்கன் ஆக்குபை பண்ணிடும். ஸோ இந்த ரைஸோட குவான்டிட்டி கம்மியாக இருக்கும். அது 4 பேர்த்துக்கும் சஃபிஷியண்ட்டாக இருக்காது. அதனால தான் அந்த பன்னீர் பிரியாணி எக்ஸ்ட்ராவாக வாங்க வேண்டியதாக இருந்தது. நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 kg சிக்கன் கீ ரோஸ்ட் அதுவும் வாங்கியிருக்கேன். அப்போ இது வந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். லைக் சிக்கன் பிரியாணியில் இருக்கிற சிக்கன் கொஞ்சம் டைம்ஸ் வந்து கொஞ்சம் பிளாண்டாக இருக்கும். அதனால இந்த ஒரு சிக்கன் பிரியாணி ஓட இந்த சைட் டிஷ் இருந்ததுன்னா நல்லாயிருக்குங்கிறதுனால இதுவும் ஒரு 1/2 kg வாங்கிட்டோம். இது அவ்வளோ ப்ரைஸியாக இல்லை, பட் ஸ்டில் வர்த் த ப்ரைஸ். நெக்ஸ்ட்டு ஃபுட்டெல்லாம் பில் பண்ணிவிட்டு டைனிங் பிளேஸ்க்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அங்கேயே சர்விங் பிளேட்ஸ் எல்லாம் இருந்தது. அது வந்து ஒரு 4 பிளேட்ஸ் மட்டும் வாங்கிட்டு சர்வ் பண்ண ஆரம்பித்தாச்சு. அந்த ப்ளூ செட்டப் பையன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாய் சொல்கிறதுல கூட கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் பிரியாணி இருக்கா, பிரியாணியில் பீஸ் இருக்கா, நம்ம பிளேட்டில் சாப்பாடு போடுறாங்களாங்கிறதுல ரொம்ப காஷியஸாக இருக்கான். பையன் பார்க்குறதுக்கு ஒல்லியாக தான் இருப்பான். பட் ஸ்டில் நீங்கள் அதுக்கு அவன் சாப்பிட்றது இல்லைன்னு நினைக்காதீங்க. ஹீ இஸ் த பிக்கஸ்ட் ஃபுட்டி அட் ஹோம். இப்போ ஃபுட்டு சர்வ் பண்ணதுக்கு அப்புறமும் கூட அவன் பக்கத்தில் இருக்க கூட கம்பேர் பண்ணுவான். ஃபுட்டு குவான்டிட்டி கரெக்டாக இருக்கா, பீஸ் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இதில் டபுள் செக் வேறு பண்ணுவான். நெக்ஸ்ட்டு ஃபுட்டு சர்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதோட சிக்கன் பீசஸை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டு இருக்கேன். ஸோ இது நம்ம சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஃபுட் டேஸ்ட் நல்லாவே இருந்தது. இப்போது வெஜிடபிள் செக்ஷன் வந்தாச்சு. இங்கே வந்து இந்த கார்லிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும், அதை வாங்கிக்கலான்னு. இங்கே அந்த சிங்கிள் க்ளோ கார்லிக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் கார்லிக்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதனாலேயே நான் இங்கே வந்துட்டேன்னா அதை வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுப்பேன். இதுதான் ரொம்ப த்ரில்லிங்கான இடம், ரொம்ப முக்கியமான செக்ஷன் கூட. நான்வெஜ் டெஸ்டினேஷன். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு நான்வெஜ் லவராக இருந்து நீங்கள் அந்த எல்லாமே இந்த குடல், ஹார்ட், லிவர், கிட்னி இந்த மாதிரி எல்லா பார்ட்ஸையும் வந்து சாப்பிட்ற ஆட்களாக இருந்தீங்கன்னா திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் டெஸ்டினேஷன். இங்கே வந்து எல்லாமே பிரித்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணுங்கிறத என்ன லிமிட்டில் வேணும், என்ன குவான்டிட்டியில் வேணுமோ அதை நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். அண்ட் ஆன் அதர் சைட் மேரினேட் பண்ணது, அதாவது ப்ராசஸ் பண்ணது வச்சுருக்காங்க. அதில் வந்து நீங்கள் அது உங்களுக்கு வந்து ஆக்சுவலி ரொம்ப ஒர்க் கம்மி. இன்கேஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்றைக்கி முடியல, ஒர்க் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சாய்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு பேனில் ஆயில் போட்டுட்டு இதை ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes இல்லைனா ஒரு 15 to 20 minutes அதோட குக்கிங் டைம் இல்லைனா உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி குக் பண்ணிட்டீங்கன்னா உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். அட் டைம்ஸ் நானும் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்தேன்னா ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் நானும் இந்த மாதிரி வாங்கிக்குவேன். இன்றைக்கி நான் வந்து ஒரு 1/2 kg போன்லெஸ் சிக்கன் மட்டும் வாங்கியிருக்கேன், நைட்டு பாஸ்தா செய்கிறதுக்காக மட்டும். இது வரைக்கும் ஓடுறது பறக்கிறத பார்த்தோம். இப்போ நீந்துறது, அதாவது கிராப்ஸு, ஃபிஷ்ஷஸ்ஸு, ஸ்குவிட்டு, இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு தனி செக்ஷனில் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாண்ட் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து அந்த லில்லி ஃப்ளவர்ஸும் குட்டி குட்டி கப்பீஸும் இருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். லைக் ஃபிஷ்ஷஸ் பார்க்கும்போது நமக்கு மைண்ட் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குன்னு சொல்லுவாங்க.
நெக்ஸ்ட் நம்ம வசந்தனுக்கு வந்திருக்கோம் ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்குறதுக்காக. நான் 2, 3 கடையில் அதோட கொட்டேஷன்ஸ் வாங்கியிருந்தேன். நான் எனக்கு வந்து இங்கே என்னோட பட்ஜெட் மேட்ச் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் கிடச்சிருந்தது. பெருசாலாம் ஒன்றும் வாங்கல. ஒரு நார்மல் ரெஃப்ரிஜிரேட்டர் ஜஸ்ட் ஃபார் த ஸ்டோரேஜ் ஆஃப் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் பால், பட்டர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் ஸ்டோர் பண்ணுறதுக்காக மட்டும் வாங்கியிருக்கேன். இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் நான் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணி கிட்டத்தட்ட 8 இயர்ஸ் ஆச்சு. எனக்கு அதோட யூசேஜ் பெருசாக எனக்கு அது உடன்படலை. அதனால நான் அதோட யூசேஜை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா லைக் அந்த ஃப்ரிட்ஜ் வாட்டர் குடிக்கிறது, இல்லை லெஃப்ட் ஓவர்ஸ் ஸ்டோர் பண்ணுறது, இந்த ஹேபிட்ஸ் எனக்கு சின்னதுலேருந்தே இல்லை. ஏன்னா அப்பா அம்மா என்னை வளர்க்கும் போதுமே பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்தே பழசு கொடுக்க வேண்டாம், பொண்ணு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியே வளர்த்திட்டாங்க. அதனால அந்த பழசு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றது அது ஒரு ஹேபிட் எனக்கு இல்லாமலே போயிடுச்சு. அதே தான் நான் என் வீட்டுக்கும் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி குக் பண்ணேன்னா அது ஈவினிங்குள்ளே ஃபினிஷ் ஆயிடணும். அந்த மாதிரி தான் நான் அளவாக தான் செய்வேன். அடுத்த நாள் கேரி ஃபார்வர்ட் பண்ண மாட்டேன். அதனால் அதோட யூசேஜ் எனக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து சம்மர் ஆரம்பிச்சதுனால வெயிலும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம வெஜிடபிள்ஸ் அடிக்கடி வாங்கி ஸ்டோர் பண்ணினாலும் அது வந்து வில்ட் ஆயிடுது, இல்லைன்னா காஞ்சி போயிடுது. அப்போது மறுபடியும் நம்ம வாங்க வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது எறும்பு ஏதாவது வந்துச்சுன்னா அதனாலையும் வெஜிடபிள்ஸ் டேமேஜ் ஆகுது. ஸோ இந்த ரீசனுக்காக ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கிக்கலாம், ஸ்டோரேஜ் பர்பஸுக்காக மட்டும் அப்படிங்கிறதுனால அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் பே பண்ணி நாங்கள் வாங்கிட்டோம். ஆனால் இதோட டெலிவரி இன்றைக்கி இல்லை, நாளைக்கு தான் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட் எங்கள் வீட்டுக்கு ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டோம். நீ அடுத்தது குக் பண்ணி சாப்பிட்டுட்டு படுத்து அடுத்த நாள் ரெஃப்ரிஜிரேட்டருக்காக வெயிட் பண்ண வேண்டியது தான். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஷார்ட்கட்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் மெயின் ரோட்டில் வந்து ரோட் ஒர்க் நடந்துகிட்ருக்கனால அங்கே பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் மெயின் ரோட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஷார்ட்கட்டு. இதில் வந்து உங்களுக்கு ரோடு அந்தளவுக்கு நல்லா இருக்காது, பட் உங்களுக்கு வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்காது. நீங்கள் சீக்கிரமாக உங்களோட லொக்கேஷனை ரீச் பண்ணிடலாம். இப்போ நம்ம டின்னருக்கு ரெடி ஆகிக்கலாம். நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் சிக்கனை. அதை வந்து இப்போ 1/2 kg இருக்குங்களா, அது சின்ன ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணிவிட்டு 1 pot பாஸ்தா செய்யலாங்கிறது தான் இன்றைக்கி பிளானு. ஸோ அந்த சிக்கனை வந்து நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் இது நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன், ஏன்னா டைம் எஃபிஷியண்ட்டாக இருக்குங்கிறதுக்காக. ஸோ பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில், அப்புறம் கார்லிக் க்ளோவ்ஸ் ரொம்ப குட்டியாக நறுக்கினது, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மசாலாஸ் வந்துட்டு சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, இவ்வளோ தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சாஸஸில் ஒரே 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் செஷ்வான் சாஸ், இதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நான் 2 cups ஆஃப் பாஸ்தா எடுத்திருக்கேன். அதுக்கு ஜஸ்ட் 1 cup ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டேன். அவ்வளோதான், உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரமாக ரெடி ஆகிடும். நான் எடுத்துருக்க குவான்டிட்டிக்கு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துருக்கேன். 2 ஹீப் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஸோ இதோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணிவிடுங்க. அது கூட மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டிங்கன்னா அந்த சிக்கன் வந்து நல்லா மசாலா ஆட் பண்ணிக்கும். உப்பு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் உப்பு போட்டுட்டேன், பட் ஸ்டில் நான் அந்த பாஸ்தா ஆட் பண்ணும்போது அந்த சால்ட் எனக்கு கொஞ்சம் இன்சஃபிஷியண்ட்டாக இருந்தது. அதனால் அது கூட கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிட்டேன். இது ஒரு 3 விசில்ஸ் விட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து நீங்கள் பாஸ்தா ஆட் பண்ணும்போது சிக்கன் வந்து ஒரு 50 to 60% வந்து குக் ஆகிருந்ததுன்னா போதுமாக இருக்கும். நீங்கள் யூஸ்வலாக நான்வெஜ் செய்யும்போது ஒரு சின்ன டிப்பு தான் அது. நான் ஃபாலோ பண்ணுற விஷயத்த மட்டும் தான் நான் சொல்கிறேன்.
நம்ம நான்வெஜ் செய்யும் பொழுது நம்ம எப்பவுமே பாதி குக் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிக்கன் குக் சிக்கன் ஆட் பண்ணியிருக்கோம், அது குக் பண்ணிகிட்ருக்கோம்னு வச்சுக்கோங்க. மூடி போட்டு குக் பண்ணுவோம், அதுலேருந்து வாட்டர் ரிலீஸ் ஆகும். அது போக நம்ம தண்ணி ஆட் பண்ணும்போது எப்பவுமே நம்ம பச்சை தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, ஹாட் வாட்டர் ஆட் பண்ணணும். ஏன் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அந்த ஹாட் வாட்டர் வந்து அந்த சிக்கனோட டெம்பரேச்சர் அப்படியே மெயின்டைன் பண்ணும். இன்கேஸ் நீங்கள் கோல்டு வாட்டர் இல்லைன்னா நார்மல் வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் நம்ம குக் பண்ணும்போது அந்த சிக்கன் இல்லைன்னா மட்டன் எதோட டெம்பரேச்சருமே ட்ராப் ஆகும். அப்போது மறுபடியும் அது ரீஹீட் ஆகி அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு வந்து அது குக் ஆகும்போது அட் டைம்ஸ் அந்த மீட் வந்து உங்களுக்கு ஹார்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் எப்போ நான்வெஜ் குக் பண்ணும்போதும் இந்த மாதிரி நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணுறீங்கன்னா ஒரு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு அந்த மீட் வந்து எப்போவுமே அந்த சாஃப்ட் டெக்ஸ்சரோடு இருக்கிறதுக்கு இல்லை அந்த சாஃப்ட் டெக்ஸ்சர் மெயின்டைன் ஆகிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Hope this tip helped you. ஸோ இப்போ நான் சிக்கனும் ஆட் பண்ணிவிட்டேன். இந்த சிக்கன் வேகிறதுக்காக கொஞ்சம் நேரம் ஒரு 5 to 10 minutes வெயிட் பண்ணிவிட்டு, இது வந்து ரொம்ப டெண்டராக தான் இருக்குது இந்த மீட், அதனால் ஒரு 5 to 10 minutes அது குக் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் பாஸ்தா ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் ஆட் பண்ணினேன்னா வேலை முடிஞ்சுது. நம்ம அதுக்கப்புறம் குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில், 2 கப் பாஸ்தாவுக்கு 1 கப் தண்ணி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அண்ட் அதோட பாஸ்தா டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும். ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் ஒன்றோட ஒட்டாது. அண்ட் பாஸ்தாவோட டெக்ஸ்சருமே உங்களுக்கு அந்த சாஃப்டாக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் நல்லா உங்களுக்கு வெந்தும் கிடைக்கும். இப்போ நம்ம குக்கர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இதில் நான் பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் பிரியாணி மசாலா ஆட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அந்த மேகி மசாலா இல்லைன்னா இதுக்குன்னு தனியாக பாஸ்தா மிக்ஸ் எல்லாம் இருக்குது, உங்களுக்கு அது விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு பிரியாணி ஃப்ளேவர் பிடிக்குங்கிறனால அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், முடிஞ்சது. இதை க்ளோஸ் பண்ணி விசில் வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், விசில் வந்துடுச்சு. நீ ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். விசில் தானே அடங்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நமக்கு பாஸ்தா அழகாக ரெடி ஆகிட்டு வந்திருக்கு. இப்போ இந்த பாஸ்தாவோட கான்செப்ட் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஸ்பூன் ஆஃப் பாஸ்தா எடுக்கும் போதில் அதில் ஒரு சிக்கன் சங்க் இருக்கும். ஸோ அது வந்து குழந்தைங்களுக்கு எக்ஸைட்டிங்காகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காகவும் இருக்கும். ஏன்னா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணியிருப்போம், பட் ஸ்டில் அது வேகும்போது கொஞ்சம் அந்த சைஸஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்போது அந்த சிக்கனோட பீசஸும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. அந்த பாஸ்தாவோட சாப்பிடும்போது ஒரு பைட் ஆஃப் பாஸ்தா அண்ட் ஒரு பைட் ஆஃப் சிக்கன். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சும்மா கும்தாவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கொஞ்சம் பாஸ்தா மீதி ஆகிடுச்சு. அதை வந்து இந்த ஏரியா ப்ரொடெக்டர்ஸ், அதாவது எங்கள் ஏரியா டான்ஸ்க்கு பசங்க வைக்க போயிருக்காங்க. த நெக்ஸ்ட் டே மணி கரெக்டாக 5ன்னு வாட்சில் சத்தம் வந்துடுச்சு. ரெஃப்ரிஜிரேட்டர் டான்னு கொண்டு வந்து டெலிவர் பண்ணிட்டாங்க. இவர் தான் வசந்தன் பாகுபலி. சிங்கிள் ஹேண்டடாக ஃப்ரிட்ஜை 3rd floor வரைக்கும் தூக்கிட்டு வந்துட்டார். யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல், அவர் யாரோட அசிஸ்டன்ஸுமே இல்லாமல் அவரே எடுத்துகிட்டு மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார். நெக்ஸ்ட்டு இதுக்கான அன்பாக்சிங் தான். இது அன்பாக்ஸ் பண்ணுறது யார்? நம்ம வீட்டு வாண்டங்க தான். பாருங்கள் எவ்வளோ பரப்பரன்னு கை வேலை செய்யுதுன்னு. ரொம்ப ஆத்திரமாக வேலை செஞ்சிட்ருக்காரு. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இவனுங்க ரொம்ப குட்டி பசங்களாக இருந்தபோது நாங்கள் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணிருந்தது. அதுக்கப்புறம் அம்மா வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது, மாமனார் மாமியார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்குது. பட் நாங்கள் பர்சனலாக வாங்குகிற ஃப்ரிட்ஜ், அதாவது இவங்க ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிற ஸ்டேஜ்லேயே வாங்குகிற ஃப்ரிட்ஜ் இது தான். ஸோ அவனுங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க அந்த ஃப்ரிட்ஜ் வரத்துக்காக. எனக்கு முன்னாடி அவன் தான் அந்த அலாம் வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தான். 5 மணி ஆச்சு, இன்னும் ஃப்ரிட்ஜ் வரல அப்படின்னு. எஸ், இப்போ நம்ம ஃப்ரிட்ஜை அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கான இடத்த செட் பண்ணிவிட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிடலாம்.
இப்போ நம்ம ப்ரே பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.